தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே, ஒரு உண்மையான ஒரு அனுபவத்திலிருந்து வந்த கதை தாங்க. அத ஒருத்தவங்க சொல்லும்போது, அத பார்க்கும்போது, அத கேட்கும்போது, "ஓ! இது எனக்கு இவ்வளோ ஒரு இதிலிருந்து நல்லத நான் நெறைய கத்துக்கிட்டேன். இத ஏன் மத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது?" அப்படின்னு ஒரு தாட் வரும்போது தான், அந்த மாரி கதைய தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இன்று சொல்லப்போகும் கதை கூட அப்படிதான். என்னன்னா, நான் வந்து இப்ப ரீசென்ட்டா ஒர்க் பண்ற என்னோட ஜாப்ல வந்து சில நாள் மாசத்துல 1 ஆர் 2 டேஸ் வந்து நாங்க ஆம்புலன்ஸ்ல வேலை செய்யணும். அப்ப அவங்க கூட போகும்போது, அவங்க என்ன கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்களோ, அவங்களுக்கு வேண்டிய தேவைய சில நேரம் அவங்க பண்ண முடியாதுன்றத நாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த மாரியான ஒரு வேலை. அப்ப நான் ஒரு நாள் ஒருத்தவங்க கூட ஆம்புலன்ஸ்ல போயிட்டுருக்கும்போது, ஒரு கேஸ் முடிஞ்சு அவங்க நாங்க அப்டின்னா அதுல ஆம்புலன்ஸ்ல போவோம். அப்ப திடீர்னு அவங்க இப்டி போயிட்டுருக்கும்போதே வந்து ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா, நாங்க அப்புறம் அந்த சைரன்லாம் எதுவும் போடாம நாங்க வந்துட்டுருப்போம். அப்ப வந்தது திடீர்னு ஒரு கேஸ் அவங்களுக்கு இத மாரி அவங்க ஏஜ் சொல்லுவாங்க, இந்த இடம்னு சொல்லுவாங்க. இது வந்து கொரி அது மாரி ஏதாவது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது, நாங்க அந்த போஸ்ட் கோட மட்டும் நாங்க போட்டு அதிலயே நாங்க ஜஸ்ட் அத மேப்ப போட்டோம்னா, அது எங்கள கொண்டு போகும். அப்ப நாங்க போயிட்டுருக்கும்போதே அவங்கள பேக்கிரவுண்ட் ஸ்டோரி வந்து அவங்க அவங்களோட மெயின் ஆஃபீஸ்க்கு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கும்போதே பேரு இதெல்லாம் என்ஹெச்எஸ் நம்பர் தெரியலன்னா ஜஸ்ட் பேரும், அவங்க டேட் ஆஃப் பர்த்து பிளஸ் அட்ரஸ் தான் மெயினா சொல்லுவாங்க. அப்ப நான் போம்போது அவங்க கேட்கும்போதே அந்த பேர் வந்து இது ஒரு தமிழ் பேரு மாரி இருந்துச்சு. "என்னடையா ஒரு தமிழ் பேரு மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க போனோம். அப்ப போம்போது என்னாச்சுன்னா, அது ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டி. ஒரு 6, 7 வீடு தான் இருந்துச்சு. அது மெயின் ஒரு பெரிய கேட் போட்டாங்க. அப்புறம் தான் நம்ம அதுக்கு ஒரு பாஸ் மாரி நம்பர்ஸ் போட்டா தான் நம்ம அந்த அந்த ஏரியாவுக்கு அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு போவோம். அப்ப நாங்க போனதும் அவங்க நெய்பர் தான் வந்து இது மாரி கதவ தெறந்து விட்டாங்க. உள்ள தெறந்து விட்டுட்டு, அவரு தனியா தான் இருக்கிறாரு. அவங்க பையன், பொண்ணெல்லாம் வெளியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம். அவங்க வந்துட்டுருக்காங்க. அவர 2 நாளா நாங்க பார்க்கல. இன்னைக்கு ஆனா காரும் எங்க அவங்க வெளியில எடுக்கல. அதனால தான் நாங்க இன்னைக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம், எடுக்கல. அப்புறம் அதனால தான் அவங்க எக்ஸ்ட்ரா அவங்க தனி இருக்கிறதால பக்கத்துல ஏதோ ஒருத்தவங்க வீட்ல வந்து இத மாரி தனியா இருக்கிறவங்க ஒரு கீய வந்து எல் பெரும்பாலான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கீய குடுத்து வைப்பாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க டோர தெறந்துட்டு மேல பார்க்கும்போது அவரு அம் மீன்ஸ் அவரு ரெஸ்பாண்டே பண்ணலாதுன்னு போய் எல்லாம் செக் பண்ணும்போது அவங்க இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க போய் அவங்கள பார்த்தோம். ஆனா நாங்க ஒண்ணும் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே அவரு இறந்துட்டாருன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப எனக்கு அத பார்த்ததும் எனக்கு பாவம்ல. நல்லா ஒரு வீடு எல்லாமே நல்லா ஒரு அவங்க கேட்டட் கம்யூனிட்டி வீடுன்னே பார்த்துக்கங்க. அவங்க நல்லா ஒரு இதுல தான் அவங்களோட பொசிஷன் எல்லாம் இருந்திருக்கணும். 670 பிளஸ்ல இருந்திருக்கிறாரு அவரு. அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. எனக்கு அவங்க தனியா இருக்குன்னா, அவங்க எப்பலாம் இறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா 2 பிள்ளைங்க மட்டும் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். என்னடா உலகம் இது! நல்லா சம்பாதிச்சு, நல்லா ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது, ஃபேமிலி இல்லாம தனியா இருக்கும்போது, ஆ எனக்கு அப்படின்னு பார்த்து அத கேட்கும்போதே கொஞ்சம் இதிலேருந்து இத சில நேரம் இந்த மாரி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணலாம். இந்த மாரி சிச்சுவேஷன் வராம. ஏன் அவங்களுக்கு இப்படி தனியா இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்கள தொணைக்கு அவருக்கு வந்து நெறைய பிரச்சனை இருந்திருக்கு. டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் பிளஸ் ஷ் அம் ஹார்ட் ப்ராப்ளம் இத மாரிலாம் இருக்கும்போது, அவரு ஏன் ஒருத்தவங்கள வேலை ஆளு மாரி கூட வச்சுக்கிட்டு, நைட்ல மட்டும் அவங்கள கூட இருக்க வச்சிருந்திருக்கலாம். இல்ல அடிக்கடி அவங்க பிள்ளைங்களும் கேமரா மாரி வச்சு வீட்ல, அங்கேருந்து அப்பா என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு, இது மாரி 2 நாளா அவங்கள பார்க்கவே இல்லையே! ஐயோ! அந்த நெய்பர் கூட 2 நாளா அவங்க வெளியிலயே வரல. காரும் அ எடுக்கலையேன்றதுக்காக தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஃபோன் எடுக்கலன்றதால தான் போயிருக்கிறாங்க. அப்ப அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுனாங்க, ஆமா எல்லாருமே நம்ப வந்து ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனா யாருக்காக உழைக்கிறோம் அப்படின்னு நம்ம சில நேரம் யோசிக்கணும் இல்லையா உட்காந்து. அப்ப அவரும் அது மாரி தானே உழைச்சிருப்பாரு. அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு. படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து இப்ப அவரு இப்படி தனியா இருந்து இறக்கும்போது, அதிலிருந்து நம்ப சமுதாயத்துக்கு நம்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது, அ
அத மாரி இருக்கிற பேஷண்ட்டுங்க, அட்லீஸ்ட் அவங்க பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, ஒரு கேமராவ செட் பண்ணி வெளியில இல்ல லிவிங் ரூம் அப்படி அவங்க அப்பா வந்துட்டு இருக்கிறாரா, போறாரான்னு செக் பண்ணியிருக்கலாம். அட் அப்படி செக் பண்ணத அவங்க டெய்லியும் படுக்க போறதுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ்ட்ட பேசிட்டு படுத்திருந்திருந்தாங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட் டே அவர் ஃபோன் எடுக்கல, காலையில எடுக்கலன்னதுமே டக்குன்னு இவங்க உஷாராயி ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நெய்பர் கிட்ட போய் அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அஸ் எ ஃபேமிலியா தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தான் அந்த கடமைகள் இருக்குது. நம்ப அப்பா, நம்ப அம்மா, நம்ம உறவு, நம்ம சொந்தம்னு இருக்கும். அத அவங்க அப்படி பண்ணியிருந்திருக்கலாம். இவரும் யாராவது ஒருத்தவங்கள வேலாளு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு நல்ல அ அளவுக்கு தான் இருக்கிறவங்க தான். அவங்க ஒரு யாரையாவது ஒருத்தவங்க நைட்டு மட்டும் இது மாரி ஆனா அந்த மாரி வைக்க மாட்டாங்க சிலர் வீட்லலாம். ஏன்னா அவரு நல்லா ஹெல்த்தியா தான் இருந்திருக்கிறாரு. அவரே சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாரா? வேலை ஆள் வந்து எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியல. ஆனா அவரு நல்லா ஹெல்த்தியா நல்லா நடந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா எல்லாத்துலயும் அவர் இண்டிபெண்டன்ட் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. இத எப்படி அவாய்ட் பண்ணணும்னா, ஃபேமிலி மட்டும் தான் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இத மாரி யாருக்காவது இருந்தாங்கன்னா, நம்ப பேரண்ட்ஸ விட்டு தனியா இத மாரி நம்பலாம் வெளியில எங்கேயாவது வெளியில இருக்கும்போது, அவங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுங்க. பேசணும். பிளஸ் அவங்களோட இத மாரி ரொம்ப கொஞ்சம் சிக்கா இருக்கிற பேரண்ட்ஸ்க்குன்னா கேமரா வச்சு நீங்க இங்கேருந்து நம்ப அட்லீஸ்ட் லிவிங் ரூமுக்குலாம் வராங்களா, போறாங்களான்னு நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? அந்த மாரி கிச்சனுக்கும், லிவிங் ரூமுக்கும் வச்சு நீங்க பார்த்துக்குங்க. ஏன்னா, அது நமக்கு தான் வலிக்கும் பின்னாடி. நம்ம கில்ட்டியா அவங்கள விட்டுட்டோமே! அப்டின்ற ஒரு அந்த கில்ட்டினஸ் ஆனா வேற வழி இல்ல. நம்ம இந்த மாரி எல்லாரும் வெளியில இருக்கும்போது, எப்படிலாம் இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களால நம்ம அவாய்ட் பண்ணலாங்கிறத இந்த ஸ்டோரியிலருந்து நான் கத்துக்கிட்டேன். நீங்களும் யோசியுங்க. நடப்பது நன்மைக்கே. மீண்டும் இதுபோல ஒரு நல்ல குட்டி சுவாரஸ்யமான ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதை.